Praise the Lord. Hallelujah. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya. நேரு மட்டுமாய் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அப்படி பிரசன்னத்துல நனையத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென். இந்த நாள் கர்த்தர் நமக்கு நூக்குரித்த நாள். அவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஹalleluya. அவருடைய சமூகத்தில் வரும் முதல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை வெறுமையை அனுப்புகிறதல்ல. ஹalleluya. நம்ம வெறுமையை மாற்றி நம்மை நிரப்பி அனுப்புகிற அப்பாவின் சமூகத்தை நம்ம கூடி வந்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஹalleluya. இதுவரை கர்த்தர் அவர் தான் நடத்தினார். ஹalleluya. இதை சொல்ல முடியும், அவரே என்னை நடத்தினார். ஹalleluya. இதுவரை நடத்தினவர் என்னை இன்னும் அவர் நடத்ததான் போகிறார். ஹalleluya. கர்த்தர் அப்படி உங்க கைகளை வைத்து ஆண்டு ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு காலை வேளைகளோட நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லுங்களேன். இப்படி மெல்லிய சத்தத்தை இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் எங்கள் காதுகளை துடைக்கப்படுவீராக. இந்த சத்தத்தை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. உடப ஷகதர் அத நம்ம படிங்க ரீபாக்கா. Hallelujah. Praise the Lord. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறனார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மறனார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து ஏதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து ஏதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் மேலும் தந்தீரையா. எத்தனை நேரங்கள் பலவீன நேரங்களில் மேலும் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
நன்றி சொல்வே. எங்கள மரமா நினைத்தீரையா, மகனாரே நன்றி சொல்வே. அல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் கொண்டு வந்து எங்களை அமர பண்ணி உடைய சமூகத்துல கத்தைகளை களிக்கூற செய்து கொண்டிருக்கிற பெரிய இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. உடைய சமூகத்தை நேரமட்டுமாய் ஆண்டவர் நாங்கள் பலப்படுத்தப்பட்டோம். உடைய சமூகத்துல ஆண்டவரை ஏராளமான விண்ணப்பங்களை ஆண்டவரே பெருமூச்சு விட்டு உடைய சமூகத்தை இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்கத்தக்கதான கற்றுக் கொடுத்த நல்லது செப வேலைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். டாடி, இன்னைக்கு இந்த காலை வேளையில எங்களோடு கூட ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும் போதெல்லாம் கத்த எங்களை உயிர்ப்பிக்கிறீரப்பா. உடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நாங்கள் பல நடைகிறோம் ஆண்டவரே. உடைய சத்தம் காதை சுவனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். உடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற சத்தம். ஆமா ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை கத்த எங்களோட பேசுங்க. அடிகாயத்தோடு வேதனை சுமந்து உடைந்த உள்ளத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கத்த நீர் பேச வேண்டும் அப்பா. உடைய சத்தம் எங்களை உண்மையாக எங்களை தைரியப்படுத்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை தேற்றி தைரியப்படுத்தும் ஆண்டவரே. உடைய தகப்படி மகிமையான உடைய ஆளுகின் கருத்துக்குள்ளாக இந்த வேலையை ஒப்பு கொடுத்து செபிக்கு நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் நடத்தி கொடுங்கப்பா. என்னை மறைத்து நீர் பேசும். உடைய சிலுவையின் மறைவில் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உடைய பிள்ளைகள் பரலோகத்தின் சத்தத்தை கேட்கட்டும். பரலோக ராஜாவின் சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. லீதியானின் உள்ளத்தை திறந்தது போல உடைய பிள்ளைடைய உள்ளத்தையும் தெய்வன் திறக்கும்படியா நாங்கள் செவம் பண்ற ஆண்டவரே. பாத்திரத்தை நிரப்பி நீர் அனுப்புவீராகப்பா. வல்லவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில ஆமென், ஒரு எளிய சத்தியம், ஆனா தேவையான சத்தியம். ஹல்லேலூயா. நீ கர்த்தரோட பேசுவா, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் சகாயம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கு. ஆமென். நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தை நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் உதவி செய்வா என்ற அந்த ஆழமான நிச்சயங்களுக்குள்ள வரும்போது அவருடைய உதவி கரங்களுக்காய் நீட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இன்னைக்கு இந்த காலை நேரத்தை எல்லாரையும் உதவி அற்று போகலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் உதவுகிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தான் தாய் சொல்ல, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்ப்பா. வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். ஆமே. நெருக்கத்தின் நேரங்களில, என்னுடைய பிரச்சனைகளில, என்னுடைய போராட்டத்தின் நடுவில், ஹல்லேலூயா, என்னோட வாழ்க்கையில பார சுமந்து இளைத்து போய் நிற்கிற நேரமெல்லாம் நம்மை தேடி வந்து ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிற அன்புள்ள தகப்பன் நமக்கு உண்டு. விசுவாசிக்கிற பிள்ளை கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அது தலைக்கு மெஞ்சின பாரமா இருக்கட்டும், அது ஒரு பெரிய சவால் விடக்கூடிய ஒரு பெரிய காரியமா இருக்கட்டும், அது ஏனும் பார்வைக்கு தான் அது பெருசு. ஆனா அப்பாவுடைய பார்வைக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது என்னமா முடியும்? ஹல்லேலூயா. மனிதர்கள் பல விதங்கள்ல பல காரியங்களை சொல்லட்டும், ஒரு சூழ்நிலைகளை பார்த்து பயமுறுத்துற மாதிரி மாதிரி பூதகாரப்படுத்தி இருக்கலாம். நான் சொல்லுவேன், அவருடைய பார்வைக்கு லேசான. உங்க சூழ்நிலை உங்க பார்வைக்கு தான் பெருசு, அவருடைய பார்வைக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை உங்க பார்வைக்கு தான் பெருசா தெரியுது, ஆனா அவருடைய பார்வைக்கு லேசானது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41 அதிகாரம் 10 சேர்த்து நீங்க வாசிக்க முடியாது. நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ எதை நினைச்சு பயந்து வந்திருக்க எனக்கு தெரியாது, ஆனா பயத்தின் நடுவில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் இந்த வாக்கியத்தை சொல்லவே முடியாது.
கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனாலும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை நிழல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனை நேசிக்கத்தக்கதான உறவுகள் நம்மோடு கூட இருந்தாலும், ஒருவரை நம்ம கூட நிரந்தரமாய் நம்மோடு கூட இருப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, நித்தியமா நம்ம கூட வாழ்வதும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் காலம் முடிந்து போகும்போது அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். ஆனா கடைசி பரியந்தம் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் சொல்லுவதற்கு தகுதி உள்ளவர். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் சொல்றார், உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கூட இருப்பதற்கு காரணமே என்ன? உன்னை பயப்படாத சொல்லிட்டு ஏதோ சும்மா அவன் ஒரு மேல்பூச்சா ஒரு சில ஆறுதலான வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போகிற தெய்வம் அல்ல. உன் அருகில் இருந்து, உன் பக்கத்துல இருந்து ஹல்லேலூயா உன்னை பலப்படுத்த வேண்டிய நேரங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரா. ஹல்லேலூயா. அவன் இந்த காலையில் எதை நினைச்சு கலங்கி நின்றாலும் சரி, உங்களுக்கு ஒரு உதவும் கரத்தை நீட்ட ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் உங்களை கை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவன் என்னென்ன சூழ்நிலை நீங்க கேள்வியோட உட்காந்துருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது என்னமா முடியும், இது என்ன காரியமோ அப்படின்னு பல பல கேள்வியை நீங்க சுமந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதே பாதத்தை வை மகளே. ஹல்லேலூயா. உதவி செய்ய நான் ஒருத்தன் உனக்கு போதும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், அவன் 10 கரை நம்மோடு கூட இருக்கிறதை காட்டிலும் ஒரு பரலோகத்தின் தேவனுடைய ஒரு கரை நமக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த கரை நமக்கு அற்புதமான காரியங்களை செய்து கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை நேரத்துல ஒரு சரீர சுகவீனத்தினால நீங்க தாக்கப்பட்டவர்களாய், ஒருவேளை மெடிக்கலே உங்களை கைவிட்டு இருக்கலாம். மருந்து மாத்திரைகளால சுகப்படுத்த முடியாதபடிக்கு சரீரம் உருகுலைந்து போய் சரீரத்துல பல பாடை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம். அன்னைக்கு நான் சொல்றேன், உலக மருத்துவர்களை கைவிட்டாலும் சரி, உங்களுக்கு உதவ ஒரு தகப்பன் உண்டு. அவன் நாம யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. அவர் சுகமளிக்கிற தேவன். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சுங்க, எத்தனை கேன்சர் வியாதி எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பனாருக்கு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க, உனக்கு ஏற்பட்ட கேன்சர் வியாதியில நீ மரித்து போவாய், ஒரு சில மாதங்கள் தான் நீ ஜீவிக்க முடியும்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. மரணத்தின் விளிம்பில் நின்றதே அந்த ஒரு தகப்பனார் கர்த்தருக்கு நம்பி அப்படி பாதத்துல விழுந்து பல நாட்கள் செபித்த தேவ மனுஷனை கர்த்தர் உதவி கரம் நீட்டி ஹல்லேலூயா செத்து போவாய் என்று மரண கெடு கொடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் கிறுக்கி போட்டு ஹல்லேலூயா அந்த தேவ மனுஷன் இன்னைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டர் 6 மாசத்துலயே செத்து போவேன்னு கொடுத்த ரிப்போர்ட்டை ஆண்டு கிறுக்கி போட்டு இப்போ அவர் 15 வருஷம் தாண்டிருச்சு. வேற குழந்தைங்களை பார்த்துட்டார். ஹல்லேலூயா. இன்னும் உசுரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உலக மருத்துவம் கைவிடும், ஆனா பரம வைத்தியர் இயேசு ராஜா அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உள்ளந்து எலும்புகளை உயிர்ப்பித்து ஒரு பெரிய சேனையாய் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. செத்து நாற்றம் எடுத்து கல்லறைக்குள்ள கடந்தவனை ஹல்லேலூயா முடிஞ்சு போயிடுச்சுங்க கதை. முடிஞ்சதை கதை துவங்கினார். அருமையான பிரதர், அவர் அங்க வர்ஷிப் நடத்தும் போது அங்க பிரேயர் லீட் பண்ண சொன்னது, அவர் முடிந்ததை துவக்குகிறவர். ஹல்லேலூயா. ஒரு முடிந்ததை துவக்குகிற தேவன். எதை நினைச்சு கலங்கி நிற்கிறீங்க தேவ பிள்ளையே? எனக்கு உதவ எனக்கு யாருமே இல்லையே. உடைய பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உன் எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம். உன் பிள்ளைகள் எடுத்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு கலங்கின் இருதயத்தோடு கூட இன்னைக்கு நீங்க வேதனையை சுமந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இந்த கடன் பாரத்தை எப்படி அடைப்பேன்? ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்பில் எனக்கு எப்படிதான் விடுதலை? பல பாடுகள் பல வேதனை சுமந்து இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நீ அழுகையோடு நின்று கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு அருகாமையில் ஒரு தகப்பன் வந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். உனக்கு உதவியற்ற நிலைமையில உன்னை இயலாமையில உனக்கு கை தூக்கி விட ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து பேசுகிறார், மகளே மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு பயத்தால கவியை பிடிச்சிருக்கீங்க? ஆமென். அப்ப உங்களை தைரியப்பட, மகளே நீ பயப்படாது. ஹல்லேலூயா. நீ பயப்பட. யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்கிறாராம்? வேதம் கூறுகிற சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்க வேகமா நீங்க திருப்பிக் கொள்வீர்களாக. சங்கீதம் 10
14 வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். என்னோட சேர்ந்து சங்கீதம் 10:14 கடைசி பகுதியை வாசிங்க பார்க்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருப்பார். அந்த காலை வேளையில அன்று சிலர் திக்கற்ற நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, உதவியற்ற நிலைமையில கிடக்கிற அருமையான தாயே, அருமையான தகப்பனே, அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு உதவி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு மிகுந்த வேதனையோடு கூட, மிகுந்த வியாகுலத்தோடு கூட, எனக்கு ஒருவரும் இல்லையே, எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லையே, எனக்கு கை தூக்கி விட ஒருவரும் இல்லையே, ஆறுதலாய் இந்த பாதையில கடந்து போகிற இந்த திக்கற்ற நேரத்துல என்னை தேற்ற கூட ஒருவரும் இல்லையே, என்னை தாங்கி பிடிக்க யாரும் இல்லையே, என் நிலைமையில, என் இயலாமையில எனக்கு ஆதரவாய் நிற்க யாருமே இல்லைன்னு கலங்கி நிற்கலாம். நீ கர்த்தரை பார்த்த மகளே, நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ ஆதரவற்றவள் அல்ல. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ தனித்து நிற்கிறாயா? அநேகரை சொல்லுவேன், தனிமை என்பது இழப்பு ஒரு பக்கம், கட்டிய கணவனை இழந்து ஹல்லேலூயா துணையை இழந்து நிற்கும் போது அது ஒரு தனிமை, அது ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கு. இன்னொரு தனிமை இருக்கு, குடும்பம் இருக்கும், இருந்து இல்லாதது போல ஒரு தனிமையின் உணர்வு. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? இருந்து இல்லாதது போல. நமக்கு தெரியும் நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியும், நம்ம பரிதபிக்கிறோம் தெரியும், ஒண்ணு இல்லாம கிடக்கிறோம் தெரியும், போராட்டத்தோட கடந்து போகிறோம் தெரியும். கை நீட்டி உதவுறதுக்கு ஒரு ஒரு உறவுக்காரன் முன் வரவே மாட்டான். ஹல்லேலூயா. வேடிக்கை பார்ப்பான ஒழிய ஹல்லேலூயா அந்த பரிதாபப்பட்டு உதவுறதுக்கு நாதியற்ற நிலைமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மகளே, உனக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு தகப்பனாய், ஒரு தாய்க்கு தாயாய், ஹல்லேலூயா, உன் நிலையில உதவி செய்ய ஒரு தெய்வம் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் கைவிட தெரியாத தேவன். ஆமே. நான் அடிக்கடி என் மனைவி கிட்ட சொல்லுவேன், அப்பாவுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், நான் ஒரு பேர் வைப்பேன், அவர் கைவிட தெரியாத தேவன். கைவிடுகிற உலகத்துல, மறந்து போகிற இந்த உறவுகள் மத்தியில நம்மள கைவிட தெரியாத ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் ஒன்னு அருகாமை நின்று சொல்லுகிறார், மகளே, நீ திக்கற்றவள் அல்ல, உனக்கு நான் சகாயம் செய்ய நான் கூட இருக்கிறேன், உன்னை கை தூக்கி விட நான் உனக்கு போதும். ஹல்லேலூயா. தனிமையா இருக்கிறவளுக்கு அவர் சகாயரா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சுலுங்க, யார் உனக்கு துணையா நிக்காட்டாம் பரவாயில்ல, யார் உங்களுக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல, உங்களுக்கு பரலோக துணையா நிற்குதுன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சேனைகளை கத்தங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்களேன், அன்னைக்கு ஆபிரகாம் எஜமாட்டி கோபத்துல துரத்தி விட்டுறா. அடிமை பெண்ணாக ஆகார் பாருங்க, பிள்ளையை தூக்கிட்டு அந்த பரிதாபம். அவன் பாருங்க, ஆபிரகாம் கொஞ்சம் துருத்தில கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி போமான அனுப்பிச்சு விட்டுறான். ஆதரவற்றவளாக, திக்கற்றவளாக பிள்ளையை சுமந்துட்டு வனாந்தரத்துக்கு போகிறா. அந்த வனாந்தரத்துக்கு போகும்போது பிள்ளை அழுது, பசியில அழுவது, தாகத்தில் அழுவது. பிள்ளை தாகத்துல நிக்கிற அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுக்க தாயினால முடியல. ஹல்லேலூயா. பிள்ளைக்கு பசிக்குது, பசிக்கு ஆகாரம் கொடுக்க தாய்க்கு வக்கில்லாதவன் நிக்கிறா. இந்த வேதனை நேரத்துல, அம்பேகிற தூரத்துல, எவ்வளவு அன்பேகிற தூரத்துல பிள்ளை அழுகிற சத்தத்தை நான் கேட்க மாட்டேயா, சாக கிடக்கிற என் பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன்னு அம்பேகிற தூரத்துல அடிமை பெண்ணாக ஆக திக்கற்றவளாய் கண்ணீரோடு நிற்கும் போது அந்த வனாந்தரத்துல கத்தர் அவளுக்கு ஒரு துறவை திறந்து ஒரு நீரூற்றை கத்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உலகம் ஆபிரகாம் கொடுத்தது வெறுமன ஒரு துருத்தில கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கொடுத்தா. ஆனா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற நல்ல தகப்பன் ஆகாருக்கு வெறுமன கொஞ்சம் தண்ணீரை துருத்தில ஊற்றி கொடுக்கல, துறவியே பிளந்து நீரற்றையே பொங்க பண்ணின தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் தாகத்தை தீர்ப்பாரு சொல்லுங்களேன், அவன் காரியத்தை அவர் மேற்பட்டு கொண்டு அவனுக்கு உதவியா நிற்பான்னு சொல்லுங்களேன். ஆளல் தூரன் என்று பார்க்கிற உறவுகள் மத்தியில உன் அருகாமையில வந்து உனக்கு சகாயம் செய்ய ஒரு உண்மையுள்ள தேவை இன்னைக்கு மத்தியில் உள்ளாவி சொல்லுகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவன் எந்த சூழ்நிலையிலும் சரி அவர் கைவிட மாட்டார். ஆமென். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில மருத்துவ காரியங்கள்ல என்னுடைய பிள்ளை 6 மாசம் குழந்தை சாக கிடக்குது.
பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு மெடிக்கலுக்கு பல தேவைகள் ஒரு பக்கம், நிர்பந்த சூழ்நிலை, பேண்டமிக் சீசன், கொரோனா நாட்கள்ல பயங்கர தத்தளிப்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் எத்திசையில எனக்கு என்ன இல்லை, ஒத்தாசைக்கு ஏதுவான எந்த ஒரு அனுகூலமான ஒரு கதவை திறந்த மாதிரி இல்லை. வாழ்க்கை இருண்டு போனது போல, பிள்ளைய செத்துதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் போல இருக்கு. ஒரு சத்தம் கேட்குது, உன் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, உனக்கு எந்த தேவைக்கான எந்த பரிகாரம் உனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு சத்தம் உள்ளத்துல ஓடுது. அந்த சந்தேகத்தின் மத்தியில, அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, அந்த திக்கற்ற நேரத்துல ஒண்ணு சேர்ந்தேன். என் மனைவி லேபர் வார்டுல வச்சுட்டு அந்த தனிமையில அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரே அழுகையின், அப்பா இந்த திக்கற்று கிடக்கிற அந்த ஊழியனுக்கு துணையா நிற்பீராக. அப்பா, இந்த இடத்துல தத்தளிக்கிற இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்து கொண்டு உதவுவாரற்று, ஹல்லேலூயா தகப்பனே, இந்த சிறுமையில கிடக்கிற என்னை நினைத்து பாரும் என்று சில கண்ணீரோடு சில நேரங்கள் ஜெபித்து அவருடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றின போது, ஹல்லேலூயா, அன்றைக்கு இரவுதாங்க கண்ணீர். ஆனா அடுத்த கர்த்தர் பலனை தந்தார், கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, கர்த்தர் அற்புதமாய் அந்த செத்து போக என்று சொன்னதை டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்த அந்த பிள்ளை கர்த்தர் ஜீவனை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, அந்த மெடிக்கலுக்கான அத்தனை லட்ச தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சகாயராய் நின்று கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் அற்புதமான ஒத்தாசையை, அற்புதமான சகாயத்தை அடியான கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட தேவ பிள்ளையே, என்னை நடத்தின தேவன், நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் கைவிடவே தெரியாத தேவன். உங்க கரத்தை மாத்த நோக்கி பிடிச்சு பாருங்களேன். கையேந்து நின்று யாராவது உதவி செய்வாள் என்று கையேந்து நிற்கிறதை மறுத்து கொஞ்சம் ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, அப்பா என் கண்கள் உம்மை பார்க்கிறது, எனக்கு ஒத்தாசை கரத்திலிருந்து வருவதாக என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க சில மணி நேரம் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இறங்கி வரும், சகாயம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, 1000 வாசல் அடைக்கப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா, அவர் வனாந்தரத்துல வழிகளை திறக்கிற தேவன், அவாந்தரங்களை கர்த்தர் ஆறுகளை ஓட செய்கிற தேவன், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, உன் நிலையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் ஒருவனுக்கு சகாயராய் நின்று எனக்கு இந்த நிலைமையில் உதவி செய்ய நீர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் ஆதரவு தருவார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவு தருவார். ஹல்லேலூயா, ரூத்துடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். மோவாப் தேசத்துல ஹல்லேலூயா கணவனை இழந்து திக்கற்றவளாய் நிக்கிறா. அடுத்து என்ன கேள்வி? இப்ப பாருங்க, மாமியார் கூட இருந்த இன்னொரு மருமக ஓர்பாக முத்தமிட்டு, மாமியாரே நான் வரேன், நான் போறேன், தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு ஓடிட்டாக. ஆனா ரூத் சொல்றாக, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்க போகிறீரோ அங்க நான் உமோடு கூட வருவேன். ஹல்லேலூயா, நீ எங்க மறுக்கிறீரோ அங்க நான் உமோடு மறுப்பேன் வைராக்கியத்தோடு கூட. ஒருவேளை நகோமி வேண்டான்னு தள்ளினாலும் நகோமியின் தேவன் யார் என்பது ரூத் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா, அவர் ஆப்பத்தின் வீட்டுக்கு போகிற அந்த இடத்துக்கு பெத்தேலுக்கு வந்தார். உள்ளே வரும்போது அவள் எப்படி வந்த விதவி கோலத்துல, ஹல்லேலூயா, ஒரு அனாதையாய், திக்கற்றவளாய், தோல்வியை சுமந்தவளாய், நிந்தையை சுமந்தவளாய், அவமானத்தை சுமந்தவளாய் உள்ள நுழைகிறாள். ஹல்லேலூயா, நகோமியை பார்த்து நகோமியேன்னு எல்லா மக்கள் அழைக்கும் போது அவன் சொல்றா, என்ன நகோமின்னு அழைக்காதீங்க, நான் மாறா, நான் கசந்து போய் கிடக்குது, என் வாழ்க்கை கசந்து போய் கிடக்குது, என்னை பார்த்து இனிமையா என்று சொல்லவே சொல்லாது என்றா. ஆனா ரூத்தின் வைராக்கியம் பாருங்க, அவள் ஒரு களத்துக்குள்ள நுழைகிறார். ஹல்லேலூயா, அவள் ஒரு அற்புதமான ஒரு களம். எத்தனையோ களங்கள் இருக்கிறது, ஆனா கர்த்தர் குறிப்பிட்ட களத்துக்குள்ளாக அவள் நுழைகிறாள். அந்த ரூத் அந்த களத்துக்குள்ள நுழைந்த போது அங்கே கொஞ்சம் கதிர்களை பொறுக்கி வயிற்றை நிரப்பிக்குள்ளான் கடந்து போனா. அன்றைக்கு மதிய வேளையில ஒரு போவாஸ் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா, போவாஸ் அவளுக்கு ஒரு ஆதரவை கொடுக்க முடியுமானால் நான் விசுவாசிக்கிறேன், போவாஸிலும் பெரியவர் ஒருவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ எந்த திக்கற்ற நிலைமைதாலும் சரி, உனக்கு உதவி செய்ய, உனக்கு கரம் பிடித்து உனக்கு ஆதரவாய் நிற்க அவன் உனக்கு போதுமானவன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓராபா ஷாகாதராதனபா. ஹல்லேலூயா, அவர் ஆதரவு தருவாருமா, ஒரு நல்ல தகப்பமா.
அனுபவிச்ச பிள்ளைங்க மாத்திரம் எத்தனை சொல்ல முடியும், அவர் ரொம்ப நல்லவர் சொல்றீங்க. எத்தனை என் திக்கற்ற நேரத்துல, எத்தனை கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எத்தனை நான் வாழ்க்கையில அங்கலாய்த்த நேரமே அப்பான்னு நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் எனக்கு ஒரு கீழ்காட்சியை கத்தர் அனுப்பினாரு, எனக்கு ஒரு புதிய வாசலை திறந்தாரு, எனக்கு ஒரு பாதையை காண்பித்தாரு. சொல்லுங்க, அப்பா உங்களை மாதிரி நேசிக்க யாருண்டப்பா, உங்களை மாதிரி நடத்த யாருண்டப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து யாருக்கு அவர் சகாயரா இருப்பார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாய் வாசிப்போமாக. எரேமியா 15:11 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் இருக்க தம் பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் அவரே சத்துருக்கு எதிர்பட்டு அவரே சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இன்னைக்கு இந்த காலை வேளையில என்ன தீங்கான காலத்தில் நீங்க கடந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை யார் எனக்கு உதவி செய்வார்? நீங்க எங்க அங்கலாய்த்து கிடக்கலாம், பல கேள்வியோடு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு சகாயம் செய், நான் உனக்கு போதுமானவன். ஹல்லேலூயா. உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில, அநேக குடும்பங்கள சத்துருவின் போராட்டங்கள். ஹல்லேலூயா. பலவித பெருங்காற்று வீசுது, பெரு அலைகள் மோதி அடிக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள். குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு உடைஞ்சு போய் நிக்குது, உறவுகள் சிதைந்து போய் கிடக்குது. நமக்கே வேதனையா இருக்கு. ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட நேரம்ல சத்துருவுக்கு எதிர்பட்டு, ஹல்லேலூயா, உனக்கு உதவி செய்ய ஒரு தகப்பன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு ஏற்கனவே தாயின் தகப்பன் விட்டு ஓடி வந்தவன். ஹல்லேலூயா. வந்து சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து, அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து, லாபான் வீட்டுக்கு, மாமங்கார வீட்டுக்கு போய் நிழலாய் நின்றவன் லாபான் பாருங்க இந்த யாக்கோபை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. கூட நின்னு மாமாவுக்கு அவ்வளோ உதவியா நின்றவனுக்கு ஹல்லேலூயா வஞ்சனையா நடத்துறான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான். தீங்கு செய்ய, அவன் பல கேடுகளை செய்ய அவன் முற்பட்டாலும் தேவன் லாபானுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு விரோதம் யார் நியாயக்கேடு செஞ்சாலும் சரி, எத்தனை உங்களுக்கு விரோதமாக எத்தனை பலவான்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கும்படிக்கு எத்தனை ரகசிய திட்டம் போட்டாலும் சரி, நான் சொல்லுவேன், இந்த இந்த தீங்கான காலங்களில உனக்கு ஆள் பலம் இல்லாம இருக்கலாம், உனக்கு அரசியல் பலம் இல்லாம இருக்கலாம், உனக்கு பண பலம் இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்காக சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்ய, உனக்காய் யுத்தம் செய்ய, உனக்காய் வழக்காட, உனக்கு நீதியை சரிக்கட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆண்டவரே போன்றார், நீ கடந்து போ, இவன் கூட இருக்காதேன்னு அனுப்பிச்சு விடுறாரு. இவன் போனவன் போயிட்டு இருக்கிற நேரத்துல லாபான் பாருங்க, இப்ப சில ஆட்களை திரட்டிட்டு இவனை கொல்லும்படிக்கு போறான். ஹல்லேலூயா. கூடுதல் லாபானுடைய பிள்ளைகள் எல்லாரும் இவன் அவ்வளவு வதந்திகளை சொல்லி, எங்க வீட்டுக்கு வந்த இந்த யாக்கோபு இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு பல அவனை குறிச்சு அபாண்ட பழிகளை சுமத்தி ஊரெல்லாம் சுற்றி திரிகிறார்கள். ஆனா பாருங்க, எதுக்கும் யாக்கோபு நியாயத்துக்கு பேசல, நியாயத்துக்கு நிக்கல. ஹல்லேலூயா. மௌனத்தோடு கூட கர்த்தர் பார்த்து கொள்வார்னு இவன் கடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இடையில கர்த்தர் குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு குறுக்கிடுகிறார். லாபானை குறுக்கிட்டு சொல்றாரு, என் பிள்ளைக்கு நன்மை அன்றி தீமை நீ ஒன்றனை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கொல்ல வந்தவனை கர்த்தர் மறித்து, ஹல்லேலூயா, அவனை கண்டிந்து கொண்டு கர்த்தர் அனுப்புறாரு. வந்தவன் கொலைகாரனா வந்தவன் இப்ப பாசாக்காரனா மாறி பேசுறான். ஏன் யாக்கோபே, நீ சொல்லியிருந்தா நானே உனக்கு விருந்தெல்லாம் பண்ணி உன்னை செம்முன்னு அனுப்பிச்சு வச்சிருப்பேன்னு, எதுக்கு நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போனன்னு அவ்வளவு பாசமா பேசுறான். பாருங்களேன், கர்த்தர் நினைச்சாருன்னா சத்துருக்களை நம்மோடு ஒரு சமாதானமாக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் சத்துருக்களையும் உள்ளோடு கூட கர்த்தர் சமாதானமாக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர்களை பார்த்து பேசுறாமா, நீ எழும்பி நிக்காத,
உன் மாம்சத்துல நின்று யுத்தம் பண்ண நினைக்காத. ஐயோ இப்படி செய்யறாங்க பாஸ்டர், என் நிலத்தை அபகரிச்சுட்டாங்க பாஸ்டர், வர வேண்டிய பணத்தெல்லாம் அபகரிச்சு இப்படி ஏமாத்துறானுங்க பாஸ்டர், நான் பேதையா நிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாம நிக்கிறேன், என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி என் பேதையா இருக்கிற என்னுடைய நிலையை பயன்படுத்தி பல கேடான காரியத்தை செய்யறாங்கன்னு ஒரு உள்ளத்துக்குள்ள அத்தனை வேதனை சுமந்து நிற்பாயானால் நீ கர்த்தனை பார்த்து சொல்ல, மகளே உன்னுடைய தீங்கின் காலத்துல, உன் நெருக்கத்தின் காலத்துல நான் உன் பட்சத்துல வந்து உன் சத்துருக்கு நானே எதிரிட்டு நானே வழக்காடி உனக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். அவன் நமக்கு பலனா இருக்க நம்புற பிள்ளைங்க மத கை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க நீங்க அமைதலா இருக்க சொல்லுங்களேன். நீ அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அநேகத்தை நம்ம 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 நான் தான் நிறைய நேரத்தை நம்மளையே நம்ம மாம்சத்தையே நம்பி ஓட கர்த்தர் சும்மா வேடிக்கை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க சும்மா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அதுல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஜாதிகளுக்குள்ள நான் உயர்ந்திருப்போம், பூமியில நான் உயர்ந்திருப்பேன். எத்தனை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர் நம்பினோம்னா நம்ம யுத்தம் பண்ணவே மாட்டோம், கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல கர்த்தரே நின்று நடு நின்று எனக்கு ஒரு காரியத்தை செய்வார்னு நீங்க காத்திருந்து பாருங்க. நான் சொல்றேன், அவர் சகாயராய் எழும்பி நின்று உங்களுக்கான காரியத்தை செய்கிறதும் கண்களால நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சகாயர். யாருக்கு சகாயர்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அவர் யாருக்கு சகாயர்? ஹல்லேலூயா. நெருக்கத்தின் காலத்துல, தீங்கின் காலத்துல, ஹல்லேலூயா, சத்துருவுக்கு எதிர்பட்டு நமக்கு உதவி செய்கிற ஒரு சேனைகளை கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில நான் வேகமா என்னுடைய நேரத்தை கருதி சரியா நான் முடிக்கணும், 1:30 மணிக்கு முடிக்கணுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஆமென். சகாயம் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவர் சகாயரா இருக்கிறாராமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறாராமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அவர் சகாயராய் உன் வாழ்க்கையில அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால், அவருடைய ஃபேவர் நமக்கு கிடைக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஹல்லேலூயா. நான் வேகமா நான் சொல்றேன். நீங்க வேகமா நீங்க வேதத்தை திருப்பி என்னோடு கூட இங்க வாங்க. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7 வேகமா வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தாழ்த்தி அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கண்டபோது உண்டாகி அவர் சொன்னது, அவர் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு சகாயத்தை நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஆண்டவர் சொல்றார், மகளே நான் உனக்கு சகாயரா நிற்க நான் ஆயத்தம், உனக்கு உதவியா நிக்கிறதுக்கு நான் ஆயத்து. எந்த உதவியான கர்த்தர் செய்வாருங்க. அவர் சகலமும் செய்ய வல்லவர். யோபு சொல்றாரு, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். அவர் நமக்கு எல்லாம் செய்ய வல்லவர். உங்க சூழ்நிலை ஏதோ ஒரு பகுதியில மட்டும்தான் ஆண்டவரால உதவி செய்ய முடியும் இல்லைங்க, அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஒரு சில மனிதர்கள் ஒரு சில இடத்துலதான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனா நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு எதிர்பார்ப்பதெல்லாம், மகளே நான் உனக்கு சகாயனா உனக்கு நிற்கணும்னா நீ செய்ய வேண்டியது நீ தாழ்த்து. ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்துவோமானால் நான் சொல்வேன், தேவனுடைய சகாயம் நம்மை கிட்டி செய். ஹல்லேலூயா. என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் திறமை அல்ல, என் அனுபவம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தையே நான் நோக்கி பார்க்கிறோம்பான்னு நம்ம அவரை சார்ந்து நம்மை தாழ்த்தும் போது, தேவ சமூகத்தை அப்படி அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்துகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சகாயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தாழ்த்துகிற அனுபவம் நமக்கு வேணும். தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழும் போது, ஆண்டவரே என் பெருமையை என் பரிசுத்த பலிபீடத்தை இறக்கி வைக்கிறப்பா, என் மேட்டிமனை இறக்கி வைக்கிறேன், நான் அந்த தகப்பனை அந்த காரியத்தை இறக்கி வைக்கிறேன்ப்பா, இனி நான் அல்ல, நீரே சகாயர். நீங்க பாருங்க, நீங்க வேதாகமத்துல நிறைய முறை சகாயர் யாரு சொன்னான்னு பார்த்தோம்னா சங்கீதக்காரன் தாவீது. ஹல்லேலூயா. எப்போ சொல்லுவான், அவன் பேர் பெரிய ராஜா,
அவனுக்கு எத்தனை இராணுவ பலம் உண்டு, எத்தனையோ அவனுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் இருந்த போதிலும் அடிக்கடி தாவீது சொல்ற வார்த்தை, நீரே என் சகாயர், நீரே என் சகாயர், நீரே என் சகாயர். அப்படி அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் எதிர்பார்க்கிற மகளே, நீ உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் எல்லைகள்ல சகாயராக அவர் தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ நான் பார்த்துப்பேன், என்னால அது முடியும். இல்ல ஆண்டவர் தான், அவர்தாலதான் முடியும். அவரை தான் நான் நம்புறேன். ஹல்லேலூயா. என்னை தாழ்த்துறேன் டாடி, என்னில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே, என் குறைய மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய சமூகத்தை தாழ்த்தும் போது தேவனுடைய சகாயம் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கேடு, பல நேரங்கள் பல கேள்வி இருக்கும்போது நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே, என் பாவமா, ஆண்டவர் நீதியா நடக்காமல் போன காரியமா, ஆண்டவர் சத்தியத்தை விட விலகுது நிமித்தமா இந்த சூழ்நிலை வந்துச்சா? அப்படி இருக்குமா? நான் தயவான மன்னிச்சிருங்க டாடி, இந்த தரை மட்டும் என்ன தாழ்த்துறேன் டாடி. ஒருவேளை என் குற்றத்தை நிமித்தமாக, என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, என்னுடைய தகப்பனை முரட்டாட்டத்தை நிமித்தமாக, நான் கர்த்தருக்கு நான் இணங்குவதற்கு நான் இடம் கொடுக்காத நிமித்தமாக இப்படி ஒரு சூழல் உண்டா இருக்குமானால் என்னை தயவாய் மன்னிங்க டாடி. என்னை தாழ்த்துறப்பா. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் நிச்சயமா இறங்குவார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று உணர்ந்து தேவ சம்மதமை தாழ்த்தி விட்டால் அவர் நமக்காக எழுந்திடுவார். அவர் நம்ம கிரியை செய்ய அவர் ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்வில அவருடைய சகாயம் கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மை தாழ்த்து. ஹல்லேலூயா. எத்தனை தாழ்த்துவதற்கு ஆயத்தம்? ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்க அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை சொல்லி நம்ம சோம் பண்ணுவோம். ரெண்டு நாளாகமமா ஆமே நம்ம அடிக்கடி சோம் பண்ணுவோம். 7ஆம் அதிகாரம் 14 வாசி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. மகளே, உன் எல்லைகளை சேமத்தை நீ பார்க்கணுமா? உன் குடும்பங்களை எல்லைகளை ஒரு சேமத்தை பார்க்கணுமா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு சேமத்தை பார்க்கணுமா? அவனுடைய சகாயங்களுக்கு கிடைக்கணுமா? அவனுடைய இரக்கங்களுக்கு கிடைக்கணுமா? அவருடைய தயவுள்ள கரங்களுக்காய் ஒத்தாசை எழும்பி நிற்கணுமா? நீ கர்த்தர் சொல்றாரு, உன்னை தாழ்த்து. ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்தி பாரு தேவ பிள்ளைகளை. ஆமென். நிச்சயமா சொல்லுவேன், கர்த்தருடைய அளவில்லாத அப்படியே தயவுள்ள கரம் உங்களுக்காய் எழும்பி கிரியை செய்கிறத உங்க கண்களால நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, யாருக்கு இந்த சகாயம் கிடைக்கும், யாருக்கு இந்த உதவி கிடைக்கும்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:16 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா சட்ட தண்டையில சேர கடவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை. நம்ம எல்லாம் சிலர்கிட்ட உதவி கேட்டோம்னா உடனே கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம கேட்டு கேட்டு கழுத்தறுத்து நமக்கு கேட்க வேண்டிய நேரத்துல சகாயம் வரவே வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அப்புறம் தரேன். ஹல்லேலூயா. இப்படியே ஏமாத்தி பேரொழி நம்மளை அப்படியே நோகடிச்சு அனுப்புவான். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஏற்ற நேரத்துல, தக்க சமயத்துல, எப்ப உங்களுக்கு உதவி வேணும், எப்ப உங்களுக்கு சகாயம் வேணும், எப்ப உங்களுக்கு ஆதரவு வேணும், உடனே அவருடைய கரங்களுக்காய் நீட்டப்படும். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த ஏற்ற சமயத்துல சகாயம் கிடைக்கும் என்றால், வேதம் கூறுகிறது, அவருடைய கிருபாசன தண்டையில கிட்டி வருகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அவனுடைய சமூகத்திற்குள்ளும் அவனுடைய பிரசனத்திற்குள்ளும் நாம் சேர 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 ஹல்லேலூயா, உங்க எல்லைகள் அவருடைய சகாயம் கிட்டி சேருகிறது உங்க கண்களால நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் அடிக்கடி இப்படி ஒரு பிரேயர் நடத்தணும்? நான் கேட்கிறேன், சார்ல்ஸ் பிரதர் இங்க இருக்காங்க, அருமையான பிரதர் லிங்டன் பிரதர் கேட்கிறேன், எதுக்கு தேவையில்லாம ஒரு ஹாலை திறந்து இப்படி ஃபேன் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி மன இப்ப கரண்ட் வர இல்ல,
இந்த சோலார் லைட்ல தான் இப்ப எல்லாம் மின்சாரம் ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு தியாகம், இவ்வளவு அர்ப்பணிப்பு, இவ்வளவு விலைக்கரை கொடுத்து ஏன் இப்படி கூடி, ஏன் இப்படி மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்க 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 ஏன் இப்படி உள்ள இயங்குகிறது என்றால் தெரியும் எங்களுக்கு. அவருடைய கிருபாசனத்தை கிட்டி நெருங்க 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 அப்பாவுடைய ஏற்ற சமயத்தின் சகாயம் எங்களை கிட்டி சேர்ந்து விடும். அல்லேலூயா. அதுதாங்க தெய்வ பிள்ளைகள். இன்னைக்கு அநேகர் பாருங்க தியாகமா எத்தனையோ அர்ப்பணிப்போடு கூட. அல்லேலூயா. நீங்க சார்ல்ஸ் போன் பண்ணி கனடால இருக்கிறாரு. அவர் ஜாலியா அவர் அழகா வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சுட்டு போலாங்க. ஆனா அவருடைய எண்ணெல்லாம் பாருங்களேன். அவர் தரிசன பார்வை, தேவ ராஜ்யத்துக்கான பார்வை. அல்லேலூயா. என் ஜனத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த பகுதிக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி காலை மாலை கர்த்தரை தேடுவது, அவருக்காய் வாழ்வது. அல்லேலூயா. எவ்வளோ தேவ சமூகத்துல நம்ம நேரத்தை ஒதுக்குறோமோ, ஆமென், எவ்வளவாய் அவருடைய சமூகத்தை நாடி தேடுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன் சகாயம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இவ்வளவு ஜெபக்குறிப்புகளை நானும் பார்க்கிறேன். லிண்டன் பிரதர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா தண்ணி கூட குடிக்காம ஒவ்வொரு பாயிண்டையும் அந்த ஒவ்வொரு பேரையும் மென்ஷன் பண்ணி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஜெபிக்க என்னங்க அவசியம் இருக்கு? உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் மணிக்கணக்கா அந்த ஒரு அந்த 3/4 மணி 1 மணி நேரம் தொண்டை தண்ணி போக ஆண்டவரே செய்யுங்கப்பா, இந்த திருமண காத்து அற்புதம் நடக்கட்டும், இந்த வியாதியை குணமாக்குங்க, இந்த எல்லைகள் மாற்றத்தை கொடுங்கன்னு அப்படி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இப்படியே ஜெபிக்க ஜெபிக்க காரணம், இந்த ஜெபக்குள்ள கொண்டு வந்த தேவ சமூகத்துல இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? இவையெல்லாம் செய்வதற்கு காரணம் எப்படி ஆகிலும் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர சேர அவருடைய சகாயங்களுக்கு கிடைச்சிடாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தா தான உதவி தேடி வரும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல, நேற்று கூட என் பிள்ளைகிட்ட சொன்னேன், நெருக்க வரும்போதெல்லாம் அவரை நெருங்கிடு. என்னது? நெருக்க வரும்போதெல்லாம் அவரை நெருங்கிடு, வேற யாரையும் நெருங்காதீங்க. அவனை நெருங்கி பாருங்க, ஏற்ற சமயத்தின் சகாயங்களை தேடி. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் எவ்வளவு பக்கத்துல வருகிறீங்களோ, பக்கத்துல சொல்ல வாசல கை பிடிச்சவங்க எவ்வளவோ பக்கத்துல வருகிறீங்களோ சொல்ல மாட்டீங்களா? கோமா பக்கத்துல கை பிடிச்சவங்க எவ்வளவு பக்கத்துல வருகிறீர்களோ, எவ்வளவு சார்ந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவு அறிந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவு உணர்ந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவு கிட்ட வருகிறீர்களோ, எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு சகாயம் உங்க பக்கத்துல வந்துரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு உதாரணமா ஒரு ரொம்ப ஈஸி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரொம்ப இப்ப அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன் ரொம்ப நான் பழகுறேன், ரொம்ப நேசமா பழகுறேன், ரொம்ப மனசு விட்டு பேசுறேன், ரொம்ப பழகி நட்பு ரொம்ப அப்படியே உறவா மாறி பழக 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 திடீர்னு அண்ணன்கிட்ட போய் எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா எனக்கு ஒரு உதவினா செய்யாம இருப்பாரான்னு கேட்கிறேன். அந்த நட்பும் அந்த பழக்கமும் அந்த உறவை என்ன பண்ண, நேசம் என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா ஐயோ கஷ்டப்படுறாரு எடுத்து கொடுக்க மாட்டோமான்னு. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனிதனை நம்ம இப்படி நட்பு பாராட்டும் போது பழகும் போது அவனே உதவுக்காரன் நீட்டுவானானால், ஹல்லேலூயா, வானத்தை பூமியை உண்டாக்கின அண்ட சராசரங்களை படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நீங்க பழக 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 நெருங்க 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 பரத்திலிருந்து ஒத்தாசை வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் பக்கத்துல நெருங்கி வரணும். ஹல்லேலூயா. நெருக்காமையே ஆண்டவரே ஆசீர்வதிக்கல, என் தேவையை சந்திக்கல, என்ன அம்போன்னு விட்டுட்டாரு, என்னை கை விட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, இப்படியே புலமல் போடக்கூடாது. ஹல்லேலூயா. நெருங்கி வந்து பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல நெருக்கமான சமூகத்துல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த உபவாசல கர்த்தரோடு பேசுகிறார். இந்த நாட்களை அதற்காக நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்களாக. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து செபிக்க ஆரம்பிங்க. அநேக நேரங்களை நான் சொல்லுவேன் மணிக்கணக்காய் என் தம்பிமாலாம் பார்த்து சொல்லுவேன், டே நேரத்தை வீணடிக்காதீங்கடா, வீணாய் தகப்பனே சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு வீணா நேரத்தை விரயமாக்காதீங்கடா, அவருடைய பாதத்துல விழுந்து கடங்கடா, அவருடைய பாதத்துல விழுந்து என் விசுவாச மக்கள் சொல்ற வார்த்தை, தேவனோடு இன்னும் நெருங்கி பழகுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கிடந்த ஆண்டவரே அழுது அழுது அவர் செய்த நன்மைகளை ஹல்லேலூயா நினைச்சு பார்த்து
அப்பா இப்படிதான் எங்களை நடத்தினீரப்பா. ஒரு சில மனிதர்கள் அவருடைய பாதத்தை 2 கரத்தை உயர்த்தி கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, எப்படிலாம் எங்களை நடத்துறீங்களப்பா. குறைவின் மத்தியில நடத்தினீரப்பா. என் தேவை நடு நின்ற போது கத்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினீரப்பா. எத்தனை ஆபத்து விபத்துகளுக்கு எங்களை தப்பு வச்சிரப்பா. எத்தனை கேடுகளுக்கு எங்களை தப்பு வச்சிரப்பா. நிந்தைக்கு எங்களை தப்பு வச்சிரேன், அவமானத்துக்களை தப்பு வச்சிரேன். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லி 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 நன்றியுள்ளத்தோடு கூட அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவர் சொல்லுகிறதை விசுவாசித்து அவரை நம்பி அவரை நெருங்கி வருமானால் நான் தைரியமா சொல்லுவேன், உங்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வருவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. பழைய பாட்டு காலங்களில தூரமா நிக்கணும். பிரதான ஒரு ஆசாரியனை மட்டும்தான் பண்ண முடியும். வருஷத்துல ஒரு முறை அந்த சிந்தப்பட்ட அந்த பலியின் ரத்தத்தை சுமந்து கொண்டு உள்ள போவதற்கு அவனுக்கு மட்டும் அதிகாரம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்காய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாலத்தில் நின்றல்ல ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைந்து அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால அந்த இரத்தத்தின் வழியாய் பிரவேசித்து அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்து அந்த கிருபாசனத்தை கிட்டி நெருங்கி வருவதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகளே, பக்கத்துல வந்து பாரு. நீ தூரத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ குறை பேசாத, அவரு என்னத்த பெரிய கிறிஸ்தவ தெய்வமா இயேசுவா இல்லங்க, நீ கிட்ட வந்து பாரு, நீ அவரை தொட்டு பாரு. ஹல்லேலூயா. அவள் தூரம் நிக்கிற வரைக்கும் பெரும்பாலும் சிரிக்கி வஸ்திரத்தை அவருடைய பெரும்பாடு நீங்கள அவ என்னைக்கு கிட்ட வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ அன்றைக்கு நீண்ட நாட்கள் அவருடைய பாடுகள் முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. நீண்ட நாட்கள் பாடுகள் முடிவுக்கு வரணுமா? நீண்ட நாட்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரணுமா? உங்க பிரச்சனைகள் ஓய்ந்து போகணுமா? உங்க யுத்தங்கள் ஓய்ந்து போகணுமா? நீ கர்த்தர் சொல்ற மகளே, என் கிட்டவா, என் வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொடு, வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய சகாயம் உன்னை நோக்கி இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற காரியம் ரொம்ப நெருக்கமாகாதீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகம் நல்லா நெருங்கிடுங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத காத்து ரொம்ப நெருக்கமா இருந்துடாதீங்க. கர்த்தரோட கத்த பேசுகிற தவறான காரியங்களை ரொம்ப நெருக்கமாயிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை நெருங்கி வந்து பாருங்க. உதவி செய்கிற கண்மலையின் தேவனுடைய மகிமை உங்க கண்களால் நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆடு ரொம்ப நெருங்கி வந்துருங்களேன். ஆமா பக்கத்துல ஆமா இன்னொரு கைப்பிடி சொல்லுங்களேன். ஆடு ரொம்ப நெருங்கி வந்துருங்களேன். உங்களை கைவிடவே மாட்டார் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த சில ஆண்டு சகாயம் உங்களை தேடி வரும். இப்படி சொல்றேன் பாருங்களேன். நீங்க ரொம்ப கிட்டி நெருங்கி ரொம்ப பழகிட்டீங்கன்னா நீங்க அவர்கிட்ட மல்லு கட்டவே வேணாம், ரொம்ப போராடவே வேணாம். அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே பரத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வந்து. ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை எத்தனை விளங்குது? பக்கத்துல சொல்லுங்க. நீங்க ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டீங்கன்னா நீங்க லேசா சோமனாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சும்மா நீங்க நடந்துட்டு என்னப்பா நீங்க அடுத்த நிமிஷம் கதவு திறந்துடும். ஹல்லேலூயா. நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கிறேன். சில ஜெபங்களுக்கெல்லாம் ரொம்ப மல்லு கட்டவே மாட்டேன். அப்படியே என்னப்பா அப்படின்னு சும்மா ஒரு கேஷுவலா பேசுவோம். அடுத்த சில நாட்களை பார்த்தா அதற்கான அற்புதத்தின் கதவை கர்த்தர் திறந்துடுவார். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவருங்க. பக்கத்துல கழிச்சு அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்களேன். உன் பார்வைக்கு தான் பெருசு சொல்லுங்க. நீங்க தான் பெருசா பாக்குறீங்க. இது பெருசாகுதுப்பா, பெரிய பிரச்சனை, இது மலை போல நிக்குது, ஐயோ இதெல்லாம் முடியாது, இது பர்வதம். இல்லைங்க. அவர் நினைச்சாருன்னா ஹல்லேலூயா உனக்காக எதையும் செய்வர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கூப்பிடும் போது அனுக்கிரகம் கிடைக்கும், கூப்பிடும்போது சகாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உதவி அதான் சொல்ல, உங்களுடைய ஆண்டுடைய உதவி இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்ல பார்த்து எத்தனை 1000 பேர் இருக்கட்டும் மனுஷங்க, அவருடைய உதவி இல்லாம நமக்கு வேற எந்த உதவி கிடைச்சாலும் எதுவும் பிரச்சனமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கும் போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவியா அவர் நிற்பார். அவர் சகாயராய் வந்து தனிமையானவனுக்கு உதவியா கர்த்தர் நிற்பார். அவர் சகாயராய் நின்று தீங்கு நாட்களில கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை கைவசம் ஆண்டவரே பரத்திருந்து ஒத்தாசை வரட்டே. இனி நான் கீழே பார்க்க போது சொல்லுங்க, கீழே பார்க்க போறேன். எனக்கு கீழே இல்லப்பா, எனக்கு மேல இருந்து ஒத்தாசை சொல்லுங்க. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து
எனக்கு ஒத்தாசை சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை இறங்கி வருவதாக. எனக்கு ஒத்தாசை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ரபா ஷகத ரபா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். பரபக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, வடபக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரான், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. என் தேவையை கர்த்தர் தான் சந்திப்பான். எது அந்த விசுவாசம் இருக்கு? என் தேவைக்கு எவன் கையை ஏந்து நிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏந்து நிக்கிறத கொண்டு விட்டுட்டு ரெண்டு கரத்தை அப்பா உங்களுடைய சாமர்த்தியம் வரட்டும், சகாயம் வருவதாக, ஒத்தாசை வருவதாக. ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வார். நான் ஒரு சின்ன ஒரு சகாயம் தான் உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும் நான் சொல்றேன். பாருங்க, என் வாழ்க்கையில ஒரு 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 கட்டத்துல ஊழியத்தின் பாதையில பயங்கரமான நெருக்கம், பினான்சியலி பயங்கரமான நெருக்கத்தின் நேரம், பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியாத சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. அவன் எல்லா ட்ரெஸ்ஸும் அவனே வந்து சொல்லுவான், டாடி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் சின்னதாயிடுச்சு டாடி, ஒண்ணுமே போட முடியல டாடின்னு அப்படிலாம் ஃபீல் பண்ணி அவன் என்கிட்ட பேசியிருக்கிறான். அப்ப என்ன பண்ண, என்கிட்ட இருந்த சின்ன கொஞ்சம் 1200 இன்னும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துட்டு வாமா இவனுக்கு போய் அட்லீஸ்ட் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். அங்க சில ஆஃபர்லாம் போட்டிருந்தான், இந்த ஜுடியான்னு சொல்லிட்டு. அங்க ஒரு இடத்துல போயிட்டு சரி இப்போ பிடிச்சி பாரு எங்கேயாவது சீப் அண்ட் பெஸ்ட். அவன் என்ன பண்ணா, என் காசு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என் மனைவியும் அப்படியே அந்த ப்ரைஸை பார்த்து பொறுக்கிறான், ஒண்ணு பொறுக்கி எடுக்கிறான். எடுக்கும்போது நானும் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்ப்பா இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில இப்படி ஒரு நெருக்கத்தமா உட்காந்துட்டு இருக்கிறோமப்பா, ஆனா எனக்கு யாருக்குமே கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கியம். அதனால அப்படியே சோமட்ட உட்காந்து இருக்கிறேன். அப்போ என் மனைவி கிட்ட அந்த சோர்வுல, நீ போய் பாருமா மேல பாரு, நான் ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, பாஸ்டர் உங்களை பார்க்கும்போது ஆவி என்னோட பேசுறாரு, என் பிள்ளைக்கு இன்னைக்கு எடுக்கிற எல்லா பர்ச்சேஸ்க்கும் நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்றாரு. யாருன்னு எனக்கு தெரியல. அவர் மறுபடியும் அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும் பிரதர், நீங்க கேட்டதே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அதை மெசேஜ் அனுப்பிச்சு நான் நிப்பாட்டிட்டேன். மறுபடியும் சொல்றாரு, பாஸ்டர் ஆவி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு, எனக்கு கொடுக்கலன்னா என்ன விட மாட்டேங்கிறாரு, நீங்க வாங்கிதான் ஆகணும்ன்றார். நான் சொன்ன வாங்க மாட்டேன் அப்படின்றேன். அவர் மறுபடியும் இல்ல, ஆவி என்ன ரொம்ப எனக்கு வைராக்கியமா எனக்குள்ள நிக்கிறாரு, என் மகனுக்கு இப்பவே உதவி செய்யணும். இப்படி மல்லு கட்டி பார்த்தாரு. அவரே ஜிபேல ஒரு 5000 ரூபாய் என்ன பண்ற போட்டுட்டு போயிட்டார். என் மனைவி கிட்ட போயிட்டு சொல்றேன், என்னங்க எடுத்துட்டேங்க, இன்னும் எடு, காசு இல்லைன்னு இன்னும் எடுன்னு சொல்றீங்க. எடுமா, ஆண்டவர் பரத்திருந்து ஒரு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை இது கேட்கும் போது ஒரு மாதிரி இது சின்ன விஷயம் தானே, ஆனா
அன்றைக்கு என் சூழ்நிலையில எனக்கு காணந்த கண்ணீர் வடிக்க வச்சுச்சு. நான் என் மனைவி கூட்டிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது என் மனைவி ஒரு பக்கம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறா, என் கண்கள் இருந்து கண்ணீர். ஆண்டவர் யாருக்கு நான் சொல்லலப்பா, என் சூழ்நிலை என் உணர்வை யாருக்குமே ஷேர் பண்ண கூட யாரும் உதவி செய்வாங்க. யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல, யார்கிட்டயுமே என்னுடைய ஆதங்கத்தை சொல்லல, என் தேவையை சொல்லல. ஆனா எங்கேயோ இருக்கிறவர் இன்னைக்கு வரை அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அன்னியோட அவர் வாட்ஸ்அப்ல ஒரு ப்ரொஃபைல் ஒரு போட்டோ கூட இல்ல. நான் போன் வச்சு இது வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை. எங்கிருந்து வந்தாரோ அந்த தெய்வ மனுஷன். அல்லேலூயா. கத்து ஏற்ற நேரத்தை அந்த மனுஷனை கொண்டு வந்து அல்லேலூயா அந்த தேவையை சந்தித்து ஐயோ மெய் சிலிர்த்து போன அல்லேலூயா. என் உணர்வுகளை அறிந்த தேவன் அவர். என் நாவனது சொல் பிரமாதத்துக்கு முன்பதாகவே அவைகளை அறிந்தவர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருமூச்சு விட்டாலும் அதுக்கு அப்பாவுக்கு அர்த்தம் தெரியும். அப்படி பெருமூச்சு அங்க போய் அச்சபல இல்ல, அப்படி பெருமூச்சு விட்டு அப்பான்னு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஏங்கல் தான். அது ஏக்க பெருமூச்சுக்க கத்தர் அங்கிட்ட ஒரு ஆளுகிட்ட பேசி அங்க ஒரு தேவ மனுஷன் ஆவியானவர் ஊந்தி அவர் ஏவி ஆளை கொடுக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்ய முடியுமானால் நம் தேவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுங்க. அவர் வல்லமை உள்ள தேவனுங்க. நீ யாருக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க அறக்கதவை போட்டு அவருடைய சமூகத்துல நீங்க அழுகிற அழுகைகள் அவருடைய துருத்துல வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கிட்டு இருந்த கத்த ஒத்தாசியா எங்கிருந்து கத்தன கை வாசலை திறப்பார். அல்லேலூயா. பக்கத்து முந்தினவரை சிந்திக்காதீங்க சொல்லுங்க, பூர்வமான நினைக்காதீங்க சொல்லுங்க. அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். அவர் வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர ஆறுகளை ஓட செய்கிற தேவனும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். இரண்டாவது கிட்டி சேரணும். நிறைய ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பக்கத்துல நல்லா ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க சொல்லுங்க. மல்லு கட்டி சோமனின்னு இருங்களேன். நீங்க சோமனு அற்புதம் நடக்கும். நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், என்னுடைய சபை கட்டுமான பணிகள் மேல துவங்கும் போது சும்மா அப்படியே கொஞ்சம் இருந்த கையை காசை வச்சு அப்படி எழுப்பணும். ஒரு கட்டத்துக்கு பிறகு தளத்துக்கு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியல. அதுக்கப்புறம் பல லட்சங்கள் தேவைகள், கையில காசு இல்லை. பேண்டமிக் 2020 படும் மோசம், யார் கையில காசு இல்லை. கொரோனா வந்து எல்லாருக்கும் பிசினஸ் இல்ல, தொழில் எல்லாம் படுத்துருச்சு. அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒண்ணு செய்வேன், இந்த 2 வாட்டர் பாட்டில மட்டும் எடுத்துக்கிட்டு மேல போய் உட்காந்துட்டு நிறைய நேரம் ஜெபம் பண்றது. மாலை முடியுது நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சேன்னா அங்க ஒரு மனுஷன் வருவார், சந்தேகத்தின் பேரொழி ஒருத்தர் வருவார். அவரும் சொல்லுவாரு, பாஸ்டர் இனி நடக்காது பாஸ்டர், 10 வருஷம் ஆனாலும் நம்ம சபை கட்டவே முடியாது பாஸ்டர், தொழில் அப்படி ஒரு படுத்துருச்சு பாஸ்டர். எப்படி இருக்கும்? காலை வயிறாக்கவே ஜெபம் பண்ணிட்டு வரும். இந்த சாயங்காலம் வந்தவொடனே அந்த வயிறா இருந்துட்டு இருக்கிற அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைச்சு போயிடுவார். அதனால திருப்பி ஆவியோட பேச நீ ஜெபம் பண்ணு. டெய்லியும் போய் வாக்கு கிடக்காது அப்படியே அப்பா பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணி திடீர்னு பாருங்களேன், தீமையில ஒரு நன்மை. அதுல சகாயம் எப்படிலாம் கிடைக்க சொல்ல பாருங்க. என் பிள்ளை 6 மாசம் மருத்துவமனையில சாக கிடக்கிறது. ஒருத்தருக்கு நியூஸ் போய் அவரு அங்கிருந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்ணி அவர் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன். அவர் என் வீட்டுக்கு தேடி வந்துட்டார். வந்துட்டு என்கிட்ட பிள்ளைக்கு மெடிக்கலுக்கு யாரு ஃபாதர் பெட்மான் ஐயா அவர் கொடுத்த அந்த 50,000 எடுத்துட்டு வந்து, தம்பி அப்பா கொடுக்க சொன்னார்ப்பா, உன் தேவையில கஷ்டப்படுறியா, அப்பா ஜெபம் பண்றாரா, உன் தேவைக்கு வச்சுக்கன்னு கையில கொடுத்துட்டு போனவர் வெளியே வந்தவர் எங்க சபையுடைய பாழடைந்து கிடக்கிற நிலையை பாக்குறார். அவர்கிட்ட நாங்க சொல்லவே இல்லைங்க, இவ்வளவு ஆகும் இதெல்லாம் ஒன்னும் சொல்லல. பார்த்து மேல பார்த்துட்டவரு, ஏன்பா இந்த சபை இப்படி கட்டாம வச்சிருக்கிறீங்க, கஷ்டமா இருக்குப்பா, அவருடைய ஆள் இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இல்லைன்னா இப்படி சூழ்நிலை. அவர் தெரிஞ்சிச்சு பிள்ளை இப்படி கிடக்குது இல்லை ஒரு சூழ்நிலை. அவர் வீட்டுக்கு போனவரு டிராவல் கார்ல போயிட்டு இருக்கும் போது கத்தர் பேசுறா, எப்படி ஆலயத்தை நீ கட்டு, என் பிள்ளையோட ஆலயத்தை நீ தான் கட்டணும்ன்றாராம். இவருக்கு பெரிய கேள்வி, இது ஆண்டவர் தான் பேசுறா, என் உள்ளத்துல வேற ஏதாவது நானே யோசிக்கிறேன்னா. போனவர் ஃபாதர் பெர்பான்ஸ்க்கு போன் பண்ணி, அப்பா நீ கொடுத்த 50,000 கொடுத்துட்டேன்ப்பா, ஆல்பர்ட்டுடைய சபை பார்த்தேன் அப்படியே பாழடைஞ்சு கிடக்குதுப்பா, அப்படியே ஒரு மாதிரி கிடக்குதுப்பான்னு ஃபாதர் உடனே சொல்றாரா, ஏண்டா எத்தனையோ கிராம சபையை கட்டுறியே, உன் பக்கத்துல சபை கட்ட முடியாம கிடக்குது, அந்த சபை நீ கட்டி தான் கொடுத்தா என்னவா? ஹல்லேலூயா. இரவு ஜெபம் பண்ணா ஆண்டவர் பேசுறாரா, அது கட்டத்துக்கு 30 லட்சம் ஆகும். 30 லட்சத்தை நீ தான் கொடுக்கணும். அடுத்த வாரம் எங்க சபைக்கு வரார். நாங்களாம் கண்ணீரோட ஜெபம், ஆண்டவரே ஒருவரை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய முடிய மாட்டாங்க,
ஒருவரை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத அந்த ஒருவர் வந்து உட்கார்ந்துருக்கிற சேர்ல அது எங்களுக்கு தெரியாம சோமன் அந்த ஒருவரை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, நீ செய்யும் ஆண்டவரே. முதல் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 2வது சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த அண்ணன் எனக்கு கூப்பிடுறாரு, வா தம்பி வாங்க மேல அவங்க சர்ச்சு போய் பார்க்கலாம், அவர் பார்க்க விரும்புறாரு பழகுது அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போறான். மேல போனவர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் பண்ணலையாப்பா இதெல்லாம் செய்யலையாப்பா நிறைய அப்படி ரொம்ப ஆஹ் ஒரு ஆதங்கத்தோட கேட்டுட்டு இறங்குறவரு வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றாரு, தம்பி அடுத்த மாசம் 10ஆம் தேதி வேலையை ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒன்னும் ஓடல, என்னது 10ஆம் தேதி வேலை அடைச்சிருவோம், கையில காசு இல்ல, இவர் என்னத்த சொல்ல வராரு, ஆண்டு சொல்லிட்டா தம்பி கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டாருன்றார். அடுத்த 10ஆம் தேதி பார்த்தா சொன்ன மாதிரியே எங்க தம்பிமார உட்காந்துருக்கான், சாட்சிக்கு நான் உட்கார வச்சிருக்கிறேன் பாருங்க. லாரியா வந்து இறங்குது, ஒரு 30-40 பேர் மேல வந்து வேலை பாக்குறாங்க. ஊரே பேசுது, இந்த பாஸ்டர் ஆல்பர்ட்டுக்கு எங்கேயோ பாருங்க இந்த பணம் வந்துருச்சு, பெட்டி பெட்டியா பணம் வந்துருச்சு, இல்லைன்னா இது மாதிரிலாம் கட்ட முடியுமான்னு ஊரு வேற மாதிரி பொருளை கிளப்பி பேசிட்டு கிடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பாருப்பா, எவரை கொண்டு செய்வாருமா. ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு ஒரு மனுஷனை அனுப்புவார், உனக்கு ஒரு கீழ்காட்சி அனுப்புவார். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்த திசையிலும் ஒத்தாசை வராது, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூக ஒத்தாசை வரும். நீதிவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் என்ன விரும்பினேன்னா, ஆலயத்தை கட்டி நான் எப்படிலாம் நான் சோம் பண்ணணும், கனவோடு நடந்து சோம் பண்ணணும். அதே போல ஒரே மாசத்துலமா 10 வருஷம் ஆனாலும் கட்ட முடியாத விசுவாசம் சொன்னான் பாரு, அவன் வாயை அடைக்கத்தக்கதாக ஒரே மாசத்துல கட்டி, எந்த ஃபாதர் பெர்க்மான்ஸை கூட்டு வந்து ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய நினைச்சனோ, நானு அப்படியே ஃபீல் பண்றேன், அப்பாலாம் டேட் எல்லாம் கொடுப்பாரானா. இவர் பாருங்க கட்டினவரு, அப்பால டேட் வாங்கிட்டேன் நானு, நீ எந்த டேட் சொல்லுனாரு, நான் இந்த டேட் போன் பண்ணி அப்பா ஃபாதர் அப்பா பேசுறாரு, ஏயா உனக்கு காலைல வேணுமா டேட்டு, சாயங்காலம் வேணும், அவரு எங்கிட்ட கேட்கிறாரு. அவரு நம்ம பரிந்து கேட்கிறேன், அப்பா ஏதாவது டேட் கொடுங்கப்பா. அவர் இப்படி கேட்கல, நாளை காலை வேணுமா உனக்கு சாயங்காலம் வேணுமா. நான் யோசிக்கிறேன், காலையா சாயங்காலமா, மழை சீசன் பரவாயில்ல காலையிலே வச்சிருவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, ஃபாதர்லாம் நம்ம ஏரியாலாம் அந்த குக்கு கிராமத்துக்குலாம் வர மாட்டாருன்னு. ஃபாதர் வந்தாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமையா கத்த நடத்தி கண்குள்ளா காட்சி கனவையும் நனவாய் மாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்க விசுவாசம் பெருகட்டும். நீ ஆராதிக்கிற தேவன் கையாளாகிறதுல அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கொண்டு 30 லட்சம் தேவை கத்த சந்திக்க முடியுமானா, ஒரு சின்ன பிள்ளைக்கு தேவை ஒரு துணிமணி வாங்க முடியல ஏங்கி நிற்கிற நேரத்துல ஒரு ஆவியானவரை ஏவி 1000 கொடுத்து உதவி செய்ய முடியுமானால், உன் தேவை என்ன மகளே, உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன, நீ கடந்து போகிற பாதை என்ன, எந்த நிலை இருந்தாலும் சரி, அவன் கண்கள் அவரை நோக்கி பார்ப்பதாக ஒத்தாசை உன்னை தேடி இறங்கி வரும். ஹல்லேலூயா. கடைசி ஒன்னே ஒண்ணு சொல்ல, யாருக்கு கிட்டி சேர உன்னை தாழ்த்த 3வது அவரே. சங்கீதம் 28:7 முடிச்சு 2 நிமிஷத்துல முடிச்சிரு. சங்கீதம் 28:7 வேகமா வாசிங்க பார்க்கலாம். 28:7. கர்த்தாவே கேட்டு எனக்கு இறங்கி செய்யும். 9-10 மணி வாசிக்கிறது. ஆமா வாசிமா. சங்கீதம் 28:7 வாசிங்க பார்க்கலாம். நம்பி இருக்கும். எஸ், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் களி கூறுகிறது, என் பாட்டினாலே நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் இறுதி அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். பக்கத்துல பைசா 100க்கு 100 சில பார்க்க 100க்கு 100 அவரே நம்புங்க. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்வேன், என் விசுவாசம் சொல்ல 100க்கு 100 இல்ல, 100க்கு 100% மேல நம்பலாம். ஹல்லேலூயா. இப்போ கைபேச கண்மூடித்தனமா நம்புங்கன்னு சொல்லுங்க. எவனையும் நம்பி ஏமாந்து போய் நிக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய் உரையாத தேவன். அப்படி வார்த்தையினால் சொன்னதை அப்படியே கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். வானம் போய் ஒழிந்து போனாலும் அப்படியே வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை கத்த செய்தார், அதை நிச்சயமா கத்த செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவரை மட்டும் நம்புங்க சொல்லுங்க. உன் எல்லா தேவைக்கும், உன் எல்லா பிரச்சனைக்கும், உன் எல்லா போராட்டத்துக்கும் நீங்க முடிவு கட்டுறதுக்கு ஒன்னே ஒன்று சொல்ற, மனுஷனை அல்ல கர்த்தரை மட்டும் நம்புங்க. நாசில சுவாசம் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் என்னென்னைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும்.
சியோன் பர்வதத்தை போல இருப்போமா. சில ஆண்டவரே நம்ம நம்புவோம், ரொம்ப நம்புவேன். இன்னைக்கு வேணா சொல்றேன், என் வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில இத்தனை ஆண்டுகளும் நான் யாருக்கிட்ட கையேந்து நின்பது ஊழியனா யாருக்கும் என் தேவைக்கு போய் நான் சொன்னது கிடையாது. இதுவரைக்கும் என் தேவை கர்த்தரே சந்திக்கிறார். இதுவரை அவரே நடத்துகிறார். ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் நம்புகிறவை யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது இன்னார் என்று எனக்கு தெரியும். என்ன தேவை உட்காந்துருக்கீங்கம்மா? உன் பிள்ளையோட திருமண காரியத்துக்காகவா, உன் பிள்ளையோட ஃபீஸ் காரியமா, என்ன காரியம் உனக்கு ஏங்க வைக்குது? எதை நினைச்சு நீ பெருமூச்சு விடுகிறா? இனி கர்த்தனை பார்த்து பேச, மகளே, அருமையான தாயே, அருமையான சகோதரனே, ஒன்றை மாத்திரம் செய், நம்பிக்கை கர்த்தர் மேல வை. ஹல்லேலூயா. அவர் நம்பத்தக்க தகப்பனவர். எப்படிங்க பார்க்கலாம். அதையோட சேர்ந்த வரைய பாட முடியுமா? உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, எனக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெப நேரங்களை நிறைய பிரைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெப நேரங்கள் நிறைய பிரைஸ் பண்ணணும். நான் சொல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எடுத்து வச்சு பாடணும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை சொல்ல முடியாதுன்னு சொல்லுதான், சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே. ஹல்லேலூயா. செங்கடலில் நமக்கு வழி திறக்குமான முடியும், யோர்தானை பிளந்து நடத்துவங்க வாழ முடியும். வனாந்திரத்திலும் கற்பாரை பிளந்து நீரற்றி வரவழைத்த தேவன் எனக்கு ஒரு நீரற்றி திறக்கிறேன் வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி அடிக்க ஒரு விசை வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை அற்புதங்களும் நமக்கு ஒரு நிழலை கத்த தந்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கத்தரை நம்புக தேவன். கத்துதான் உங்களோட பேச. ஒன்று, உங்கள் வாழ்க்கை சகாய் கிடைப்பது நீ செய்யும் முதல் காரியம், தாழ்த்தில கிருபாசனத்தை கிட்டே நெருங்குவாங்க. ரொம்ப தொட்டு தொடாம ஏதோ கேஷ்ல 2 நிமிஷம் 5 நிமிஷம் இல்ல, அழுது தேவ சமூகத்தில்
அப்படியே உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் பண்ண தெய்வ பிரசன்னத்தை அப்படியே நனைஞ்சு 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 அப்படியே சில பாடல்கள்லாம் பாடி துதிச்சு ஆராதிச்சு விசுவாசத்தை அப்படியே அறிக்கை நீங்க செய்வீங்கப்பா, நீங்க நடத்துவீங்கப்பா, உமால முடியும் டாடி. ஹல்லேலூயா. நாங்க காற்றையும் காணல, மழையும் காணல, ஆனா கர்த்தர் வாய்க்கால நிரப்புவீங்கப்பா, நிச்சயம் நிரப்புவீங்கப்பா. எங்க கசந்த மாறாவை நீங்க மதுரமாய் மாற்றுவீங்கப்பா. என் பள்ளத்தாக்கின் அழுவதை நிறுத்த நீங்க மாற்றுவீங்கப்பா. என் பள்ளத்தை நிரப்புவீங்கப்பா. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீங்கப்பா. ஹல்லேலூயா. காசா பணமாங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பக்கத்தை பாசம் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வம் சொல்லுங்க. நம்ம பேசுறதெல்லாம் மற்றவெல்லாம் பைத்தியமா பார்ப்பான். இது பைத்தியம், தேவையில்லாம வளருது, தேவையில்லாம பைபிளை தூக்கிட்டு போகுது, இதுக்கு வேற வேலையே இல்லை, ஏசு ஏசுன்னு இப்படியே ஏசு பின்னாடி போ, ஒண்ணு இல்லாம போனுவான். நமக்கு தெரியும் ஏசு பின்னாடி போனா ஒண்ணு இல்லாம வரமாட்டோம். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் தாங்க பாக்கியமா. ஹல்லேலூயா. ஆண்டோட அம்மையை நம்புவோப்பா. எதை சொல்ல வந்திருந்தாலும் சரி, ஒரு நம்ம 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம எழும்பி ஒரு 2 கரங்களை உயர்த்தி we stand in the presence of எழும்பி நின்று ஒரு 2 கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம். எந்த தேவை நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்கள் அருகாமையில் உலாவுகிற உங்கள் அருகாமையில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறா. உங்களுடைய வேதனை அவர் அறிந்தவர், உங்கள் பாரங்களை அறிந்தவர், உங்கள் நெருக்கத்தை அறிந்தவர், நீங்க போராடி கொண்டிருக்கிற போராட்ட களத்தை நன்கு அறிந்த தேவன் அவர். உங்களை வாய்கிறத சொல்லுங்க, அப்பா நீ எனக்கு சகாயராய் இருப்பீராக. சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்பட மாட்டேன்பான்னு சொல்லுங்களேன். எதை நினைச்சு நான் கலங்க மாட்டேன்பான்னு சொல்லுங்களேன். நீ எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு எனக்கு சொல்லிட்டீங்கப்பா. அவர் சொன்னார்னா செய்வார். இன்னைக்கு இந்த நாள் சனிக்கிழமை காலை வேளையில இந்த 19ஆம் தேதி இந்த காலை கர்த்தரோட பேசுறாருன்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் போது, அதை நம்ம ஆழமாய் நம்ம நம்பும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்துக்கு வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 2 கரத்தை வைத்து சொல்லும் மகளே, நான் என்னை தாழ்த்துகிறேன். நீ தரை மட்டும் தாழ்த்துறப்பா. இனி என் கைபலத்தை அல்ல, என் சுய பலத்தை அல்ல, என் சாமர்த்தியத்தை அல்ல, என் முயற்சிகள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டது. உள்ளமே சொல்லுது, கற்ப வேதனைப்பட்டு காற்றை பெற்றேன் என்று சொல்றது போல நிறைய முயற்சி பாஸ்டர், என் சுயமா ஓடி 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 ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். நீங்க ஆண்டு சொல்ற மகளே, உன்னை தாழ்த்து, என் சமூகத்துல கிட்டி வா, என் சமூகத்தை உறவாடு மகளே, என் சமூகத்தை உறவாடி பாரு, கொஞ்ச நேரம் ஆராதிச்சு பாரு, என்னை துதிச்சு பாரு. அதிகாலை எழும்பு, நல்ல நேரப்பட எழும்பி நல்ல அப்பாவுடைய பாதத்துல உட்கார்ந்து அப்பாவுடைய சமுதிர சொல்லு மகளே, உன் வியாகுலத்தை சொல்லு, உன் அங்கலாய்ப்பை சொல்லு, பெருமூச்சு விட்டு அவருடைய பாதத்துல அழு, அவருடைய பாதத்துல கண்ணீரை ஊற்று. ஹல்லேலூயா. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இந்த ஒரு பொருத்தனையோட செபியா ஆரம்பி மகளே, யாக்கோபை போல சொல்லு, நீ ஆசீர்வதித்தல் ஒழிய உன்னை போக விடவே மாட்டேன். இந்த நிந்த நீங்க புரட்டி போடுற வரைக்கும் நம்ம விட மாட்டோம்ப்பா. இந்த வெக்கத்தை மாற்றுகிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டோம்ப்பா. 2 கரத்தை பேசுற ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க. இடைவிடாமல் செபிக்க, இடைவிடாமல் செபிக்க, இரவை பகலாய் மாற்றி ராஜாமங்களில ஆண்டவர் இருதயத்தை உடைத்து ஊற்றி செபிக்கிற ஆண்டவரே, கண்ணீர் சிந்தி உடைய பாதத்துல காத்திருக்கிற அந்த ஒரு உன்னத அனுபவத்தை எனக்கு தாரும். கேளுங்க, 2 கரத்தை ஆசைய கேளுங்களேன். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கர்த்தர் தருவார். தாகம் உள்ளவன் மேல அவர் தண்ணீரை ஊற்றுகிறதை நான் சொல்லுவேன். ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. மூளையால் சாதிக்க முடியாதது முழங்கால் சாதிக்க மகளே. இது வரைக்கும் சுய முயற்சிகள் தோற்று போயிருக்கலாம். நீ நம்பி நான் மனிதனை கைவிட்டு இருக்கலாம், நம்பி நீ எதிர்ப்பாக ஏமாற்றிருக்கலாம். நீ கர்த்தரை பார்த்து பேசுகிறார், மகளே நான் அவனுக்கு சகாயராயிருப்பேன், நான் அவனுக்கு உதவி கரத்தை நீட்டுவேன். ஹல்லேலூயா. சோமனங்கள் எல்லாம் ஆவி நிறைந்த சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தம் உயரட்ட நல்ல ஆவி நிறைந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அந்த அபிஷேகத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. அந்த அபிஷேகத்தை தாங்கப்பான்னு கேளுங்க, விடாதீங்க. ஒரு சில நாட்கள் உபவாசம் இருந்து சோமன ஆரம்பிங்க. அந்த கட்டுகள் உடையும், உங்க வாழ்க்கை எல்லாம் சிறையிருப்புகள் மாறும், எல்லாம் போராட்டம் முடிவுக்கு வரும், யுத்தங்கள் ஓய்ந்து போகும். ஐயா, என் குடும்பத்தை சமாதானமே இல்லை, என் குடும்பத்துல நிம்மதியே இல்லை, அலக்களிப்பு
தரித்திரம், வாழ்க்கையில போராட்டமே வாழ்க்கை. நீ கத்த சொல்ல, மகளே நீ எழும்பு, செய்யக்கூடிய உன் எல்லைகளை பறக்க ஆரம்பிக்கும். நீ எழும்பி, நீ துதிக்க ஆரம்பி, நீ எழும்பி செபிக்க ஆரம்பி, அவன் முகத்தை தேடுவதற்கு நீ ஆரம்பி. இதுவரைக்கும் செபித்த ஜபம் இல்ல, இன்னும் வைராக்கியமா சொல்லுங்க, இன்னும் வைராக்கியமா, இன்னும் வைராக்கியமா. ஆளை என்னை ஒடுக்குகிறப்பா, என் உடலை ஒருத்தனை செபிக்க ஆரம்பிக்கிறப்பா, என் உடலை ஒருத்தனை செபிக்க ஆரம்பிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவு பகல் கர்த்தரை நோக்கி பாரு மகளே. அரை கதையை போட்டு யார்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ மனுஷங்கிட்ட சொன்னது போதும், நீ மனுஷங்கிட்ட புலம்பனது போதும், மனுஷ சமூகத்துல மனுஷங்கிட்ட போய் உடைய வேதனை சொன்னது போதும். நீ கர்த்தருடைய பாதத்தை இறக்கி வை, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வா. அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வா. உன்னை சும்மா விடவே மாட்டா. நீ நினைக்கிறாயா அவருடைய பாதத்தில் ஓற்றுகிற கண்ணீரால் வீணாய் போய் நினைக்கிறாயா? இல்ல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை செலவிடுகிற நேரம் ஒன்று வீணாய் போகிற நேரம் இல்லை. கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கம்பீரமான அறுவடை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ கடந்து அதை நீருச்சாக்கி கொள்ளுகிறார்களாம். ஆமென். மழையின் குளங்களை நிரப்புமா. நீ விடாத மகளே, யார் என்ன வேணா சொல்லட்டும், உன் அருகாமல் இருக்கும் தேவன் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மானதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மானதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. நல்ல கரங்களை தட்டி ஆணுக்கு நாட்டி செலுத்தலாமா? என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, என் மீது மனதிருக்கம் உள்ளவரே, சகாயம் பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்வீராகப்பா. கத்து கொடுத்த வாக்கு அப்படியே இந்த நாள் தகப்பனே சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் பிள்ளைகளை வாழ்க்கை அப்படி நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.